மாஸ்கோவில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து நான் வாசித்தேன். மாஸ்கோவில் ஒரு அடுக்கு மாளிகையில் 9வது அடுக்கு மாளிகையில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் வசித்து வந்த ஒரு மனிதர் இறந்து போனார். அவருடைய உடலை ஒரு பெட்டியில் வைத்து அடக்கத்திற்காக மக்கள் காத்திருந்தார்கள். அவர் செல்வமாக வளர்த்த நாயும் கூட 1.5 நாள் அந்த படுக்கையின் அருகேயே படுத்து கிடந்தது. ஒரு நாள் பாருங்கள், திடீரென்று அந்த 9வது அடுக்கு மாளிகையின் ஜன்னலில் இருந்து வெளியே பாய்ந்து குதித்து தன் உயிரை தானே மாய்த்து கொண்டது. தன்னை செல்வமாக பேணி வளர்த்த தன் எஜமான் மரித்து போனார் என்பது எப்படியோ அது உணர்ந்து கொண்டது. அந்த துக்கத்தை அதனால் தாங்க முடியவில்லை. என் அன்புக்குரியவர்களே, துக்கம் கொடியது, துயரம் அதைவிட கொடியது. காரணம், துக்கத்தின் மிகுதினால் புலம்புவதுதான் துயரம். எனினும் வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது. துயரம் உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். என்ன பாக்கியம் அப்படி? துயரத்தில் எப்படி பாக்கியம் இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, தேவன் அந்த இடத்தில் நமக்கு சொல்ல விரும்புவது இதுதான். துக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், துயரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால், அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி படி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் தேவனோ நமக்கு ஆறுதலை அளிக்க, இந்த துக்கத்தினுடைய வேரை அழிக்க, அதனுடைய முனையை மழுங்கி போக பண்ண காத்திருக்கிறாராம். 2 கொரிந்தியர் 1:3-4 வசனங்கள் சொல்லுகின்றன, அவர் சகல ஆறுதல்களின் தேவன், நம்முடைய சகல உபத்திரவங்களிலும் நமக்கு ஆறுதலை தருகிறவர் என்று. சகல ஆறுதலை தருகிறவர், சகல உபத்திரவங்களிலும் ஆறுதலை தருகிறவர். ரோமர் 15:5-6, 2 கொரிந்தியர் 7:6 அப்படி சொல்லுகிறது. அவர் சகல ஆறுதல்களின் தேவன், சகல உபத்திரவங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர், ஆவல் உள்ளவர். எனவேதான் நாம் இந்த உலகில் இன்னும் பாக்கியவான்களாக வாழ முடியும் துயரத்தின் மத்தியில்.